ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் வித் கிருத்திகா. இன்றைக்கி நம்ம சேனலில் செம்ம டேஸ்டியான சிக்கன் 65 எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா வெளியே வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி சமைச்சு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா இருத்துருங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒன்றா கலந்துடலாம். நம்ம நல்லா மசாலா எல்லா சிக்கன் மேலேயும் நல்லா கோட் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு ஃபைனலாக வந்து இதில் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்க்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம எப்பவுமே சேர்க்கும் போது ரொம்ப வந்து கம்மியாக தான் சேர்க்கணும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம்னா பஜ்ஜி மாதிரி ஆகிடும் அதோட கோட்டிங். ஸோ லிமிட்டாக சேருங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மட்டும் சேர்த்தா போதும் 1 கிலோ சிக்கனுக்கு. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு வந்து மேரினேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு மேரினேட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். 1 ஹவர் கழிச்சிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ரொம்ப கம்மியாக பீசஸ் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா மசாலா வந்து அந்த கோட்டிங் எல்லாமே வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ லிமிட்டாக சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க. லோ ஃப்ளேம் வைக்க வேண்டாம், ஹை ஃப்ளேமாக வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப இந்த சலசலப்பு வந்து ரொம்பவே ஃபுல்லாக வந்து கம்மியாகிடுற அளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது. கொஞ்சம் அந்த சலசலப்பு இருக்கணும். அந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா உள்ளே வந்து ஜூஸியாக இருக்கும், வெளியே வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்டியான சிக்கன் 65 வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.